ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம சேனலில் எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். அப்படி கிரைம் கேசஸ் பார்த்துட்டு வரும்போது ஒரு கிரைம் சீனில் சில தடயங்கள் கிடைக்கும். அப்படி அந்த தடயங்கள் என்ன மாதிரிலாம் தடயங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு, ஓகேப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிட போயிருப்போது. கொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடம்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு, அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. ஓகே, ஒரு கிரைம் சீனில் ஒரு கத்தி இருக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பாருங்கப்பா, இல்லை சிசிடிவி கேமரா இருக்கா, இத்தனை மணிக்கு எவன் வந்துட்டு போனான்னு பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்மளுக்கே இவ்வளோ ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா ஒரு கிரைம் சீனை ப்ராசஸ் பண்ற ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கும் அதில் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கும் எவ்வளவு ஐடியா இருக்கும். ஸோ இவ்வளவு திறமையான போலீஸ் ஆஃபீஸர் கூட சில சமயம் ஒரு பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயத்தை கூட கோட்டை விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் 2021 ஹரியானா மாநிலத்தில் இருக்க பானிபட்டுங்கிற ஊரில் ஒரு கிரைம் நடக்குது. அந்த கிரைம் சீனில் கிடைச்ச தடயங்களை நாம பார்த்தாலே 10 நிமிஷத்துக்குள்ள அந்த கிரைமை சால்வ் பண்ணியிருக்க முடியும். அப்படி ஒரு கண்ணு முன்னாடி இவ்வளவு தடயங்கள் இருந்தும் கூட 2 வருடங்களா அந்த கொலைகாரனை பிடிக்காம போலீஸ் கோட்டை விட்டுருக்காங்க. நம்ம இந்திய போலீஸ் திறமையா ஒர்க் பண்ணி எவ்வளவோ கேஸை சால்வ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா மிஸ்டேக்ஸ் பண்ணி கூட எவ்வளவோ கேஸை கோட்டை விட்டுருக்காங்க. அப்படி பானிபட்ல என்ன மாதிரி கிரைம் நடந்தது, போலீஸ் ஆஃபீஸர் என்ன மாதிரி சின்ன சின்ன தடயங்களை கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற உண்மையிலேயே இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நம்மளை எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்த போற ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. போலீஸ் என்ன தப்பு விட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவோட இறுதியில தான் உங்களால உணர முடியும். அதை கேட்ட உடனே உங்களுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கும். இதை கூட வாட கவனிக்காம விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லார் மனசுலயும் கண்டிப்பா வரும். நம்ம இந்தியாவில் இருக்க ஹரியானா மாநிலத்தில் இருக்க பானிபட்டுங்கிற ஊர்ல வினோத் பராராங்கிற ஒரு நபர் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் கோச்சிங் கொடுத்து அவங்கள நல்லா ட்ரைனிங் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றது. இவருக்கு நிதி பராராங்கிற மாதிரி ஒரு மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இந்த வினோத் பராராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர். அந்த ஏரியாவில் கம்ப்யூட்டர் சென்டர் இல்லாத காலத்துல முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சு நிறைய பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை கொடுத்திருக்காரு. இவர் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து அது மூலமா பணம் சம்பாதிக்கிற பிசினஸ் ரன் பண்றதோட மட்டுமல்லாம அந்த ஏரியா மக்களுக்கு நிறைய சமூக சேவையும் செஞ்சுட்டு வராரு. வசதி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து ஈவன் சில ஸ்டூடெண்ட் வசதி இல்லாம கம்ப்யூட்டர் படிக்க ஆசைப்பட்டா கூட அவங்களுக்கு இலவசமா கல்வி தரதுல இருந்து நிறைய சமூக சேவை செய்யறதுனால வினோத் அப்படிங்கிற இந்த நபர் அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவர். ஈவன் அந்த ஏரியா மக்கள் கிட்ட அவருக்கு மிகப்பெரிய நன்மதிப்பு இருக்கு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, ஃபேமிலியில் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. வீட்டில் ஒய்ஃப் இருப்பா, அவள் குழந்தைகளை பார்த்துப்பா, படிக்க வச்சு பண்ணப்பாங்க. பட் இந்த வினோத்ங்கிற நபர் ரொம்பவே வித்தியாசமானவர். தான் என்னதான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் வச்சு அதில் பிஸியாக ஒர்க் பண்ணா கூட தன்னோட 50% ஆஃப் டயத்தையும் கான்சன்ட்ரேஷனையும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வராரு. தன்னோட மனைவிக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுலேருந்து தன்னோட குழந்தைகளோட கல்வியிலிருந்து எல்லாத்திலையும் பங்கு பெற்று அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல உண்மையிலே ஒரு ஆண்மகனுக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டா இந்த வினோத் இருந்துட்டு வராரு. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ ஆரம்பிக்குது. அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி 2021 தன்னோட கம்ப்யூட்டர் சென்டர்ல கோர்சஸ் எல்லாத்தையும் கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த வினோத் வெளியில வராரு. அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வாசல்ல நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பிக்கப் ட்ரக் போயிட்டு இருக்கு. அந்த பிக்கப் ட்ரக் திடீர்னு பாத்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகி தாறுமாறா ஓட ஆரம்பிச்சு அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வாசல்ல நின்றுட்டு இருந்த வினோத் மேல வந்து கடுமையா மோதிருது. இதுல இவருக்கு உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் ஏற்படுது. அதுவும் அந்த ட்ரக் வந்த வேகத்துக்கு உண்மையிலேயே இந்த வினோத் உயிர் பிழைச்சது கடவுளோட கிருபை இவருக்கு இருந்ததுனாலதான். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷர், மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சதுனாலதான் கடவுள் இவரோட உயிரை காப்பாத்திருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்படி என்னதான் இவரோட உயிர் காப்பாற்றப்பட்டா கூட இவரோட 2 காலையும் கடுமையான காயங்களும் எலும்பு முறிவுகளும் ஏற்பட்டிருக்கு. இதுக்காக பல அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி இவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த வினோத்தோட இயல்பு வாழ்க்கையே முற்றிலுமாக மாற்றப்படுது. அவர் ஜென்ரலாவே ரெகுலரா எந்திரிக்க தன்னோட கம்ப்யூட்டர் சென்டருக்கு போக வீட்டுக்கு வரன ஒரு நார்மல் பர்சனா இருந்தவர் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்லயே அடைபட்ட கிளி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் என்னதான் வீட்டுக்குள்ள நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தா கூட அவங்க மனைவி அவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. பட் இந்த டயத்துல இது என்னதான் ஆக்சிடென்டா இருந்தா கூட இந்த ஆக்சிடென்ட் பண்ண நபர் யாருன்னு விசாரிக்கும் போது
அவரோட பேரு தீபக்னு தெரிய வருது. இப்போ அந்த தீபக் கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி நான் வேணுக்கு மேல அந்த ஆக்சிடென்ட் பண்ணல, அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இப்படியே வந்துட்டு இருந்தேன் சார், திடீர்னு எனக்கு பேலன்ஸ் இல்லாம பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு, அதனால தான் சார் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு இவர் சொன்னா கூட இந்த ஆக்சிடென்ட் பண்ண குற்றத்துக்காக அந்த தீபக்ங்கிற டிரைவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்றாங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்ல இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட்டா இல்ல ஏதாவது கொலைகளை பண்ண ட்ரை பண்ணாங்களாங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல உயிர் போச்சு அப்படின்னா ஒரு குறைவான தண்டனை கொடுப்பாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவர் பொழைச்சுக்கிட்டதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த 1 வீக்லயே அந்த தீபக்ங்கிற டிரைவருக்கு ஜாமீன் கிடைச்சிருது. என்னதான் தீபக்ங்கிற நபருக்கு ஜாமீன் கிடைச்சா கூட இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகுது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2021ஆம் வருஷம் வழக்கம் போல இந்த வினோத்ங்கிற நபர் தன்னோட வீட்டுல போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. கிச்சன்ல அவங்க மனைவி சமைச்சிட்டு இருக்காங்க. பகல் நேரம் தானே, யாரு வரப்போறான்னு சொல்லிட்டு அவங்க மெயின் டோரை லாக் பண்ணாம கிச்சன்ல போய் குக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா மதியம் 12:30 மணிக்கு ஒரு நபர் இவங்க வீட்டுக்குள்ள வராரு. மெயின் டோர் திறந்து இருந்ததுனால ஈஸியா அந்த நபர் உள்ள வர்றாரு. கிச்சன்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருந்ததுனால காலுக்குள்ள யார் வர்றாங்க அப்படிங்கறத அவங்க மனைவி கவனிக்கல. அந்த நபர் நேரா இந்த வினோத்ங்கிறவர் எந்த பெட்ரூம்ல படுத்திருக்காரோ அந்த பெட்ரூமுக்கு உள்ள போறாரு. உள்ள போனவர் கதவை லாக் பண்ணிறாரு. இப்ப கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க இந்த மனைவிக்கு பெட்ரூம் கதவை யாரோ லாக் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. அவங்களுக்கு தெரியும் தன்னோட கணவரோட கால் உடைஞ்சிருக்கு, அவரால் எழுந்து நடக்க முடியாது. பட் இப்ப யாரும் அந்த பெட்ரூமுக்கு வர்றாங்கன்னு அவங்க பதட்டமா வந்து பார்க்கும் போதுதான் யாரோ ஒரு நபர் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு கதவை போட்டுட்டு இருக்கிறத அவங்க உணர்றாங்க. பதட்டம் இந்த மனைவி நித்தி வெளியில ஓடி நிறைய பேரை உதவி கூட்டிட்டு வராங்க. ஒரு 2-3 பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பெட்ரூமை ஜஸ்ட் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஈவன் உடைக்கிறாங்க. அந்த பெட்ரூமை ஓபன் பண்ண முடியல. அதுல ஒருத்தர் என்ன நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறதுக்காக அந்த பெட்ரூமுக்கு பின்னாடி கூடி வந்து அந்த பெட்ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ள நடந்துட்டு இருக்க காட்சி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. உள்ள இருக்கிற அந்த நபர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க வினோத்தை ஃபர்ஸ்ட் எழுந்து உட்கார சொல்றாரு. அப்படி எழுந்து உட்காரும் போது ஃபர்ஸ்ட் முகத்திலே ஒரு குத்து குத்தி அதுக்கப்புறம் தான் கையில வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு வினோத்தோட வயிற்று பகுதியிலே ஒரு குண்டு, அதுக்கப்புறம் வினோத்தோட தலைப்பகுதியில ஒரு குண்டு. இந்த 2 துப்பாக்கி குண்டுகள் வினோத்தோட உடம்ப தொலைச்ச உடனே அவர் அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிறாரு. இந்த டயத்துல இந்த வீட்டை ஃபுல்லா சரவுண்ட் பண்ண பொதுமக்கள் என்ன பண்றாங்க, இந்த பெட்ரூமோட கதவை வெளியில கூடி லாக் பண்றாங்க. இப்ப இந்த நபர் இவங்களை வினோத்தை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தப்பிச்சு போறதுக்கு என்ன பண்றான், தான் கையில வச்சு இந்த துப்பாக்கியை வச்சு அந்த பெட்ரூமோட லாக்க சுட்டிருக்கான். உடனே அந்த பெட்ரூம் டோர் ஓபன் ஆயிடுச்சு. உடனே இவன் வீட்டை விட்டு ஓட முயற்சி பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்ட பொதுமக்கள் அந்த வீட்டை ஃபுல்லா சரண்டர் பண்ணிடுறாங்க. ஃபைனலா வீடு புகுந்து பட்டப்பகல இந்த வினோத்தை சுட்டு கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கொலைகாரன் வேற யாருமே இல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரக்கை ஏத்திட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆன அந்த டிரைவர் தீபக் அப்படிங்கிற நபர் தான் இப்ப வினோத்ங்கிற இந்த நபரை கொலை பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப உண்மையிலேயே அந்த பெட்ரூமுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. இவங்க மனைவி நித்தி பெட்ரூமை ஓபன் பண்ணிட்டு பார்க்கும்போது அங்க தன்னோட கணவரோட சடலத்தை பார்த்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ உடனே பொதுமக்கள் இந்த தீபக்ங்கிற டிரைவரை பிடிச்சி என்னடா பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இவன் உண்மையிலேயே என்னை போலீஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்ப முயற்சி பண்ணா, அவனை போட்டு தள்ளிட்டேன், இனிமேல் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க, இல்ல நான் சுட்டு கொலை பண்ணுங்க, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி இந்த தீபக் சொன்னா கூட உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. உடனே இந்த கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் தீபக்ங்கிற இந்த டிரைவரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க, இதுக்குடா அந்த கொலையை பண்ணன்னு கேட்டதுக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ட்ரக் தெரியாம ஆக்சிடென்ட் ஆகி தான் இவன் மேல விழுந்துச்சு. இப்போ அந்த கேஸ் இன்னுமே கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. நான் பலமுறை இந்த வினோத் கிட்ட வந்து கேட்டேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன். பட் ஒரு முறை கூட இவன் வாபஸ் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. என்ன போய் நீ ஆக்சிடென்ட் பண்ணல, உனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான். ஸோ எப்போ இந்த வினோத் சாகுறானோ அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காண்டி தான் இந்த வினோத்தை நான் போட்டு தள்ளுங்க சொன்னதுனால இதுவரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் வழக்கு தான் இந்த தீபக்ங்கிற டிரைவர் மேல இருந்தது. இப்போ அந்த வழக்கு கொலை வழக்கா மாற்றப்படுது. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது வினோத் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரோட இழப்பு அவங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அவங்க மனைவிக்கு மட்டுமல்ல, அவங்க குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அந்த ஏரியா மக்களுக்குமே அது மிகப்பெரிய இழப்பா கருதப்படுது. அவர் எத்தனையோ ஸ்டூடெண்ட்க்கு உதவி செஞ்சிருக்காரு, எத்தனையோ ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டதுனால அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அந்த வினோத்தை இன்னுமே நன்றியுணர்வோட நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கொலை வழக்குல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற தீபக் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை பானிபட் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு.
இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு அந்த பானிபட் அப்படிங்கிற ஊருக்கு அஜித் சிங் அப்படிங்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி டிரான்ஸ்பர் ஆகி வராரு. இந்த இன்சிடென்ட், இந்த கொலை நடந்தப்போ ஒரு அதிகாரி இருந்தாரு, அவர் டிரான்ஸ்பர் ஆகி தான் இந்த அஜித் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. இந்த அஜித் சிங்கிற போலீஸ் அதிகாரி பத்தி சொல்லனா அவர் ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எந்த ஒரு வழக்கையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை திறமையா சால்வ் பண்ணி அதுல கரெக்டான சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டனை வாங்கி தரதுல இவர் திறமையானவர், அதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அஜித் சிங் பானிபட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஜனவரி மாதம் 2024 இந்த போலீஸ் ஆஃபீஸர் போனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சார் 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது. வினோத் அப்படிங்கிற ஒரு நபரை வீடு புகுந்து சுட்டு கொலை பண்ண தீபக்ங்கிற ஒரு கொலைகாரனை, அதாவது அந்த ட்ரக் டிரைவரை அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நடந்துட்டு இருக்கு. இது வெளிப்புறமா வெளி தோற்றத்துல பார்க்கும்போது இந்த வழக்கு என்னமோ தீர்க்கப்பட்ட வழக்கா தெரிஞ்சா கூட இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இன்னுமே தண்டனை கிடைக்கல. அவங்க வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு நபரே இந்த கொலையில உடந்தையா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதை கொஞ்சம் நல்லா விசாரிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எங்க இருந்து வந்திருக்குன்னா ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கு. இப்போ அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத இந்த அஜித் சிங் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, கொலை செய்யப்பட்ட இந்த வினோத் அப்படிங்கிறோட சகோதரர் பிரமோத் அப்படிங்கிற ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருக்காரு. அவர் தான் அஜித் சிங் இந்த போலீஸ் ஆபீசருக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அஜித் சிங் இந்த உயர் அதிகாரிக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் வீடு புகுந்து சுட்டு கொலை பண்ணிருக்கான், அதை கண்கூடா பார்த்திருக்காங்க, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கேஸை போய் எதுக்கு தேவையில்லாம நம்ம நோட்டிட்டுன்னு அவர் விட்டுருக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி ஒரு மெசேஜ் கொலை செய்யப்பட்ட நபரோட சகோதரர்கிட்ட இருந்தே வந்திருக்கிறதுனால இதோட உண்மைத்தன்மை என்னங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெனரலா வேற எந்த போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் இந்த மெசேஜை இக்னோர் பண்ணிருப்பாங்க. பட் அஜித் சிங் இந்த மெசேஜுக்கு ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரோட மனசுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வருது. நம்ம இந்திய சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் உண்மையிலேயே ஆக்சிடென்டா இல்ல இவனை கொலை செய்யறதுக்காக ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி டிராமாவா செட் பண்றாங்களாங்கிற மாதிரி ஆங்கிள் தான் விசாரிப்பாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய சிறை தண்டெல்லாம் கிடையாது. ஈவன் சம்பந்தப்பட்ட அந்த நபர் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டா ஜெயில் தண்டனையே கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு 1 இயர் இல்ல 2 இயர் கொடுப்பாங்க. இதுதான் மேக்சிமம் ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம ஊர்ல கொடுக்கப்படுற தண்டனை. இப்போ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி தீபக் என்ன சொல்றானா, ஆக்சிடென்ட்ல ஏன் மேல வழக்கு பதியப்பட்டது, அந்த வழக்கை வாபஸ் செய்ய சொல்லி அவங்கிட்ட கேட்டேன். அப்ப வினோத் முடியாதுன்னு சொன்னதுனால அதனாலதான் நான் வினோத்தை கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். இவன் உண்மையிலே இந்த கொலையை பண்ணலைனா ஜெயிலுக்கு போயிருந்தாருனா 1 or 2 இயர்ஸ்ல வந்திருப்பானா. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்பையான ஒரு வழக்கை, ரொம்ப ஈஸியா முடிக்க வேண்டிய ஒரு வழக்கை எதுக்காக இவன் காம்ப்ளிகேட் பண்ணி கொலை வரைக்கும் எடுத்துட்டு போனோம்? அப்போ உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட் கேஸை மூடி மறைக்கிறதுக்காக இந்த கொலை செய்யப்பட்டதா, இல்ல இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது ரகசியம் இருக்காங்கிற சந்தேகமும் இந்த போலீஸ் ஆபீசருக்கு வர ஆரம்பிக்குது. வினோத் அப்படிங்கிற இந்த நல்ல மனிதர் கொலை செய்யப்பட்டதுக்குரிய காரணம் இந்த ஆக்சிடென்ட் கேஸை மூடி மறைக்கிறதுக்கா, இல்ல அவரோட மரணத்துக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அஜித் சிங் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த கேஸை ரீஓபன் பண்ணி அவரோட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட்டா இல்ல இந்த வினோத்தை அப்பவே கொலை செய்ய முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆக்சிடென்ட் பண்ணப்பட்ட ட்ரக்கை பத்தி விசாரிக்கிறாரு. அங்கதான் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடைக்குது. தீபக்ங்கிற இந்த நபர் ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ண அந்த ட்ரக்கை பத்தி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ட்ரக்கை புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கியிருக்காங்க. பட் தீபக் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாரு, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாரு. ஒரு ட்ரக்கை
புதுசா வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த ட்ரக்ல பிரேக் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப குறைவுங்கிறதுனால இது பக்காவா திட்டமிட்டு செய்யப்பட்ட ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. தட் மீன்ஸ் முதல் டைமே ஆக்சிடென்ட்ல இந்த வினோத்தை கொல்றதுக்காக அந்த தீபக்ங்கிற ட்ரக் டிரைவர் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வருது. ரெண்டாவதா போலீஸ் தீபக்ங்கிற இந்த ட்ரக் டிரைவரோட போன் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சுமித் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அடிக்கடி போன் பேசினதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. ஈவன் இந்த ட்ரக்ல ஆக்சிடென்ட் நடத்தப்பட்ட அந்த டைத்திலையும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட அந்த டைத்திலையும் தீபக் அண்ட் சுமித் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரும் நிறைய நேரம் போன் பேசினதுக்குரிய தடயங்கள் இருக்குது. ஈவன் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே தீபக்ங்கிற இந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த ட்ரக் டிரைவர் தீபக் பெயில்ல எடுத்து வந்ததே ஸ்மித் அப்படிங்கிற இந்த நபர் தான். அப்ப தீபக்ங்கிற அந்த டிரைவருக்கும் ஸ்மித் அப்படிங்கிற இந்த நபருக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்மித் யாருன்னு விசாரணை பண்ணும்போது அவர் ஒரு ஜிம் ட்ரைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்குரிய சப்ளிமெண்டரி ஷாப்பும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போலீஸுக்கு நல்லாவே தெரியுது மேபி இந்த தீபக் அண்ட் சுமித் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வினோத்தை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுமித் அப்படிங்கிற அந்த நபரோட செல்போன் ரெக்கார்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கும் போதுதான் போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த வழக்குல இங்க ஒரு டாட் அங்க ஒரு டாட் இருக்கும்போது இந்த ஜிம் ட்ரைனரோட போன் நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எல்லா டாட்டையும் போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது. இந்த சுமித் அப்படிங்கிற ஜிம் ட்ரைனர் கொலை செய்யப்பட்ட வினோத்தோட மனைவி நித்தி அப்படிங்கிற அந்த பெண் கூட பல மணி நேரம் போன் பேசிட்டு இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணா தெரியும் தீபக்ங்கிற ஒரு ட்ரக் டிரைவர் அவங்க வினோத்ங்கிற ஒரு நபரை ட்ரக்கை ஏற்றி கொலை பண்ண முயற்சி பண்றாரு. அந்த நபர் தான் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காரு. சோ அவர் யார் கூட பேசிட்டு இருந்திருக்காரு சுமித் அப்படிங்கிற ஒரு நபர் கூட. அந்த ஸ்மித் யார் கூட பேசிட்டு இருந்திருக்காரு கொலை செய்யப்பட்ட வினோத்தோட மனைவி கிட்ட. அப்போ இந்த கொலை யாரால எதற்காக நிகழ்த்தப்பட்டதுங்கிறத இப்ப எல்லாராலையும் உணர முடியுது. இப்போ அந்த ஜிம் ட்ரைனரையும் கொலை செய்யப்பட்ட வினோத்தோட மனைவி நித்திங்கிற பெண்மனையும் விசாரணைக்கு வர சொல்லி போலீஸ் சம்மன் அனுப்புறாங்க. இப்போ போலீஸ் இந்த ஜிம் ட்ரைனரையும் கொலை செய்யப்பட்ட வினோத்தோட மனைவி நித்தி ரெண்டு பேத்தையும் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த ஜிம் ட்ரைனர் இருக்கார்ல ஸ்மித்ங்கிறவரு நான் ரெகுலரா ஜிம்முக்கு போறேன் அங்க எனக்கு பர்சனல் ஜிம் ட்ரைனரா இருக்காரு. அந்த அடிப்படையில தான் நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்கேன். அந்த ஸ்மித்துக்கும் இந்த ட்ரக் டிரைவருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். அதனால எங்க மூணு பேத்தையும் நீங்க லிங்க் பண்ணி பாக்குறது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொலைக்கும் எங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிற மாதிரி அந்த ஜிம் ட்ரைனரும் நித்திங்கிற இந்த மனைவியும் தொடர்ந்து டினை பண்ணிட்டே இருந்தா கூட இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. ஜெனரலா நம்ம எல்லாருமே சிசிடிவி கேமரா வீட்டில் எங்க செட் பண்ணிருப்போம் வீட்டுக்கு வெளியில தான் செட் பண்ணிருப்போம். பட் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்ல செட் பண்ணிருப்பாங்க. ஏன் கிச்சன்ல கூட சிசிடிவி கேமரா செட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கொலை செய்யப்பட்ட இந்த வினோத்தோட வீட்டில் இருக்கிற லிவிங் ரூம்ல இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. இனிஷியலா போலீஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்திருக்காங்க. பட் என்ன மாதிரி அதை பார்த்தாங்கன்னு தெரியல. கண்ணுக்கு முன்னாடியே சும்மா அல்வா மாதிரி இருக்கிற தடயத்தை கோட்டை விட்டுருக்காங்க. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்கன்னு தெரியுது. பட் இந்த அஜித் சிங் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தவனே சொல்லிடுறாரு அவங்க மனைவிக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி. அந்த சிசிடிவி காட்சிகளில் என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா கரெக்டா மதியம் 12:30 மணிக்கு அந்த வீட்டோட முன்கதவுகளை திறந்துட்டு இந்த தீபக் கையில துப்பாக்கியோட அந்த வீட்டுக்குள்ள வர்றான். ஃபர்ஸ்ட் இப்படி லிவிங் ரூமை தாண்டி வர்றான். இந்த பக்கம் கிச்சன் இருக்கு. லிவிங் ரூமை தாண்டி போனா இந்த பக்கம் பெட்ரூம் இருக்கு. ஸோ இவன் லிவிங் ரூமை கிராஸ் பண்ணி போனானா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க நித்தி கண்டிப்பா இவனை பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேமரால என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா இவன் இப்படி வந்து நிக்கிறான். கிச்சன் பக்கம் திரும்பி பார்க்கறான். அங்க வேலை பார்த்துட்டு இருந்த நித்தி இவனை பார்க்கறாங்க. ரெண்டு பேரும் சைகையிலே பேசிக்கிறாங்க. அப்ப நித்தி என்ன பண்றாங்க பெட்ரூமை நோக்கி கையை காட்டுறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட கணவர் உள்ளதா இருக்காரு நீ போய் போட்டு தள்ளுங்கிற மாதிரி கமான் உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சைகையிலே பேசியிருக்காங்க. ஸோ இவனும் என்ன பண்ணிருக்கான் அந்த பெட்ரூமை திறந்து உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க அப்படி மெதுவா வர்றாங்க. இவன் உள்ள போயிட்டான் லாக் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஐயோ என் வீட்டுக்குள்ள எவனோ வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. இந்த காட்சிகள் பதிவாயிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் உண்மையிலேயே இந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தாங்களா? அப்படி பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே நம்மள மாதிரி சாதாரணமா ஒரு கிரைம் கேஸ் பார்க்குற நம்மளுக்கே தெரியும் ஈஸியா அவங்க மனைவிக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்குங்கிறத அவ்வளவு ஈஸியா நம்மளால யூகிக்க முடியும். இப்போ இந்த சிசிடிவி ஆதாரங்களை வச்சு அந்த மனைவி நித்திய கன்ஃபரண்ட் பண்ணும்போது வேற வழியே இல்லாம இந்த கொலைக்கு நான் தான் மூல காரணமா இருந்தேங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா
இந்த கணவர் வினோத் தன்னோட மனைவி குழந்தைகளை ரொம்ப நல்லாவே பார்த்திருக்காரு. இவங்க ஒரு நாள் வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காண்டி நித்தி போய் ஜிம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்பதான் சுமித் அப்படிங்கிற இந்த நபர் அவங்களுக்கு பர்சனல் ஜிம் ட்ரெயினரா வந்திருக்காரு. ஸோ டெய்லி 1.5 மணி நேரம் போய் ஜிம் பண்றாங்க. ஒரு பர்சனல் ட்ரெயினர் கூடயே ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளடைவில் காதலா மாற ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஜிம் ட்ரெயினருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஈவன் பல டைம் அவங்க கணவர் இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தா கூட அவர் அதை பத்தி பெருசா நினைக்கல. பட் ஒரு நாள் தன்னோட மனைவியோட போனை கேஷுவலா பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல கொஞ்சம் பிரைவேட்டா அந்த ஜிம் ட்ரெயினரோட இவங்க சாட் பண்ணிட்டு இருந்ததை அவர் கண்டுபிடிக்க விட்டு அவர் பயங்கர ஷாக் ஆகி தன்னோட மனைவி கூட சண்டை போட்டிருக்காரு. அப்ப இந்த நித்தி என்ன பண்றாங்க, அப்பாலஜிஸ் கேட்கறாங்க. ஐ எம் ரியலி சாரி, ஏதோ ஒரு ஜிம்ல போனோம், ஃப்ரெண்டா பழகணும், அவர் ஒரு 2 மெசேஜ் அனுப்பிச்சாரு, நானும் அனுப்பிச்சேன், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை, இதை நாங்க கட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜிம்முக்கே போலங்கிற மாதிரி தன்னோட கணவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் இதை பெருசுப்படுத்தாம தன்னோட குடும்ப உறவுகள் யார்கிட்டையும் இதை எடுத்துட்டு போகாம சரி ஓகே இதை இங்கேயே மறந்துடலாங்கிற மாதிரி தான் விட்டுருக்காரு. பட் அப்படி இருந்தா கூட இவங்களால அந்த ஜிம் ட்ரெயினரை மறக்க முடியாம அவங்க தொடர்பு போய்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு நாள் இந்த நித்தி என்ன முடிவு பண்றாங்கன்னா, தனக்கு அந்த ஜிம் ட்ரெயினரா இல்ல இந்த கணவர் குழந்தைகளா அப்படின்னு இப்படியே யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தனக்கு அந்த ஜிம் ட்ரெயினர் தான் வேணுங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ அந்த ஜிம் ட்ரெயினர்கிட்ட போய் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா என்னோட கணவரை போட்டு தள்ளினா தான் முடியும். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னோட கணவரை போட்டு தள்ளிட்டா நம்ம சேர்ந்து வாழலாம். அதுக்கப்புறம் என்னோட கணவர் பேர்ல ஒரு பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, நிறைய பணம் வரும், என் கணவர் பேர்ல இருக்க எல்லா சொத்தும் எனக்கு தான் வரும், நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லும்போது அந்த ஜிம் ட்ரெயினரும் இந்த பிளானுக்கு ஓகே சொல்றாரு. ஸோ அப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்க ஒரு டிரைவரை ஹையர் பண்றாங்க. தீபக்ங்கிற ஒரு டிரைவர் கூட்டிட்டு வராங்க. அந்த டிரைவர் கிட்ட இந்த நித்தியே பேசியிருக்காங்க. இதை நீ கரெக்டா பண்ணி கொடு, ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொடுத்துரு, உனக்கு 10 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்னதோட மட்டுமல்லாம இன்கேஸ் நீ ஜெயிலுக்கு போற, 1 வருஷம் ஜெயில இருக்கேன்னா உன் குடும்பத்தை பாக்குறதுல இருந்து எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்து அந்த தீபக்ங்கிற டிரைவரை இந்த ஸ்மித் மூலமா வர வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவனுக்கு என்ன பண்றாங்க, புதுசா ஒரு ட்ரக் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ட்ரக்கை வச்சு நீ ஆக்சிடென்ட் பண்ணனேன். அப்போ அவனுக்கு பிளான் போட்டு தர்றாங்க. தன்னோட கணவர் எப்போ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருப்பாரு, எப்போ வெளியில வருவாரு அப்படிங்கிற எல்லா பிளானையும் அந்த டிரைவர் கிட்ட அவங்க மனைவி தான் சொல்றாங்க. ஸோ அவனும் வந்து ஆக்சிடென்ட் பண்றான். இந்த வினோத்தோட நல்ல நேரம் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் உயிர் பழச்சிடாரு. வினோத் உயிர் பொழைச்சதே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம், இவன் என்ன இறந்து போகாம இருக்கான்னுட்டு இப்படியே 2 மாசம் உருண்டோடி போகும்போது இந்த மனைவிக்கு இன்னுமே கோபம் அதிகமாகுது. எப்படா இவன் சாவான், எப்படா தன் காதலரோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோன்னு முடிவு பண்ணிட்டு இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நீ ஒண்ணு பண்ணு, துப்பாக்கி எடுத்துட்டு வா, என் கணவரை போட்டு தள்ளிருன்னு சொல்லிட்டு இவங்க தான் பிளான் பண்ணி வீட்டோட முன் கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க. அவன் உள்ள வந்திருக்கான், இவங்க சிக்னல் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தீபக் உள்ள போய் இவங்களை கொலை பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இவங்க பண்ண பிளான்லயே இவங்க எதிர்பார்க்காம நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலையை பண்ணிட்டு தீபக் தப்பிச்சு போயிருப்பான்னு நினைச்சாங்க. பட் அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதுனாலதான் பல விதமான குழப்பங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அப்படி இருந்தா கூட அந்த தீபக் கிட்ட இவங்க என்ன மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு கொலை வழக்கு தான், ஒரு 10-15 வருஷம் கொடுப்பாங்க, நீ இருந்துட்டு வா, அது வரைக்கும் குடும்பத்தை ஃபுல்லா நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து நீ யாருக்கிட்டையும் வாயை திறக்காதன்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. தன்னோட கணவர் மூலமா பல லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குது. இப்போ பிளான் என்ன, தன்னோட காதலரோட சந்தோஷமா இருக்கணும். பட் இதே ஊர்ல இருந்தா தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களோட ஊரை சுத்துறாளுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் டவுட் வருங்கிறதுனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டில் இருந்தா என்னோட கணவரோட ஞாபகம் எனக்கு அதிகமா வருதுன்னு இவங்க மாமனாரு இவங்களோட 2 பசங்களை கூட்டிட்டு வேற ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட காதலன் அந்த ஜிம் ட்ரெயினரை வர சொல்லி அவங்க ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல தன்னோட மாமனாரும் தன்னோட பசங்களும் இங்க இருக்கிறது அவங்களுக்கு இன்னுமே இடைஞ்சலா இருக்கிறதுனால இப்போ என்ன பிளான் பண்றாங்க, பிரமோத்ங்கிற இந்த கொலை செய்யப்பட்ட வினோத்தோட சகோதரர் ஆஸ்திரேலியால இருக்காரு, அவர்கிட்ட பேசி எப்படியோ சமாதானப்படுத்தி தன்னோட மாமனாரையும் தன்னோட பசங்களையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. இந்த ஊர்ல இவங்க நிதி மட்டும் தான் தனியா இருக்காங்க. அப்போ தன்னோட காதலனோட ஊரா சுத்த வேண்டியது, தன்னோட காதலரை வீட்டுக்கு வர சொல்றது, இவங்க அவங்க வீட்டுக்கு போறதுன்னு பயங்கர ஜாலியா இருந்திருக்காங்க. இப்படியே சில நாள் உருண்டோடி போக விட்டு ஆஸ்திரேலியால இருக்க அவங்க சகோதரருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சகோதரரோட மரணத்துல ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ தன்னோட சகோதரோட மரணத்துக்கும் அவங்க மனைவிக்கும் தொடர்பு இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காரு, ஈவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பல முறை போலீஸ்ல சொன்னா கூட போலீஸ் யாருமே அதை காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஒருத்தன் வீடு புகுந்து சுட்டிருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீ சும்மா தேவையில்லாம குழப்பாத அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படி இருந்தா கூட
புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு நேர்மையான அதிகாரி பானிபட்டுக்கு மாறி வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அவர் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. உண்மையிலே இவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்ததுனால தான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே பானிபட் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த 3 பேத்துக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த வழக்கோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸை கூட எப்படிப்பா போலீஸ் கோட்டை விட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல. இப்போ உங்களுக்கு அதை பத்தி ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருந்திருக்கும். இந்த உண்மையில எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். அவன் எத்தனை மணிக்கு வந்தா என்ன பண்ணாங்கிறத கண்டிப்பா அந்த சிசிடிவி கேமராவை போலீஸ் பார்த்திருப்பாங்க, அந்த ஃபுட்டேஜை பார்த்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்களே இன்னொரு தடவை பாருங்களேன். அந்த பெண்மணி வர்றாங்க, இவங்க கிட்ட சைகையில பேசுறாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது இவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல தொடர்பு இருக்கு, இவங்க தான் அவனை வர சொன்னாங்கன்னு. இதை எப்படி போலீஸ் கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. ஒன்னு போலீஸ் பார்க்காம இருந்தாங்களா, இல்ல பார்த்துட்டு கண்டுக்காம இருந்தாங்களா, இல்ல நித்திங்கிற இந்த பெண்மணி கிட்ட போலீஸ் பணம் வாங்கிட்டு இந்த எவிடன்ஸை கண்டுக்காம விட்டாங்களா அப்படிங்கிறதுக்கும் விடை தெரியல. பட் இந்த வழக்குல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த போட்டோ பாருங்க. எவ்வளவு அழகான குடும்பம், அருமையான கணவர், மனைவி, 2 குழந்தைகள். இப்படிப்பட்ட குடும்பத்தை சிதைச்ச முழு பழியும் இந்த பெண்மணிக்கு தான் போகும். கணவர் இறந்து போயிட்டாரு, இந்த பெண்மணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த 2 பசங்க தான் உண்மையிலேயே ரொம்ப பாவம். இந்த வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கேஸ் இதே மாதிரி கேஸ் நான் போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஈவன் இப்போ 2-3 நாளைக்கு கூட நம்ம மும்பையில் நடந்த ஒரு கேஸ் போட்டோம். கணவனை கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு மனைவி புதைச்சது. எனக்கு ஒரு லாஜிக் என்ன புரியல அப்படின்னா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த கணவர் கூட குடும்ப ரீதியான ஒரு உறவுல இருக்காங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு கணவரோட இவ்வளவு நாள் வாழும்போது ஒரு சின்ன பாண்ட் இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு அன்பு இருக்கும். இவ்வளவு தூரம் அந்யோன்யமான ஒரு உறவுல இருக்கும்போது ஒரு அன்பு இருக்கும். தன்னோட குழந்தைகள் மேல சொல்லவே வேணாம். சில பெண்களுக்கு கணவனை பிடிக்காம இருந்தா கூட குழந்தைகளை பிடிக்காத அம்மாவே யாரும் இருக்க முடியாது. எத்தனையோ பேர் கணவன் மோசமான இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்காக அது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிற அம்மாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி பெண்மணிகள் எப்படி சடனா மாறுறாங்கன்னு தெரியல. ஒரு ஜிம்முக்கு போயிருக்காங்க, அங்க ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அஃபேர் வந்துச்சுன்னா அவனுக்காக கணவனை போட்டு தள்ளிட்டு தன்னோட குழந்தைகளை கூட அனாதை ஆக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. எப்படி சடனா ஒரு 6 மாசத்துக்குள்ள இவங்களோட மனநிலை மாறுது அப்படிங்கிறது புரியல. இதுக்கு காமம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு ரீசனா சொல்ல முடியாது. காமம் மட்டும்தான் அவங்க நோக்கம் அப்படின்னா, இந்த திருமண உறவுலே இருந்துட்டு அந்த நபர் கூட உடல் ரீதியான தொடர்பு வந்துட்டு அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டு இப்படியே ஸ்மூத்தா போயிருக்கலாம். அவங்களுக்கு காமத்தையும் தாண்டி ஒரு காதல் இருக்கு. அந்த நபர் கூட வாழ்க்கையை ஃபுல்லா வாழணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த மாதிரி கொலைகளை பண்றாங்க. அது எப்படி 6 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுதுங்கிறது உண்மையிலே இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. அந்த எண்டு நான் எல்லா வீடியோலும் சொல்றதாம், இந்த மாதிரி விஷயங்கள், தவறான விஷயங்கள்ல போகும்போது மோஸ்ட் அஃபெக்டட் யார் அப்படின்னா அந்த குழந்தைகள் தான். ஸோ பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு வன்முறையில் போயிட்டு அந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் தெருவில் அனாதையை விட்டுட்டு போயிடறாங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் உண்மையிலே ரொம்ப மோசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல? இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.